முட்டை சேர்க்காத வாழைப்பழம், கோகோ பவுடர், சாக்கோ சிப் வச்சு ரொம்ப சூப்பரான கிறிஸ்மஸ்க்கு அதிரடியாக ஒரு கேக் செய்யலாம். இன்னும் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு குழந்தைங்களுக்கு கேக் செய்யாமல் இருக்கீங்களா? அப்போது இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஓவன் தேவையில்லை, முட்டை தேவையில்லை. அதே போல் குக்கர்லேயே ரொம்ப சுலபமாக இந்த கேக் ரெசிபியை செஞ்சிடலாம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம் சேர்த்துக்கணும். சின்ன பழமாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 2 பழம் சேர்த்துக்கணும். சமையல் எண்ணெய் 1/4 கப்பு சேர்த்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். சர்க்கரை 3/4 கப்பு, அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து இதோட அரைச்சிக்கணும். 3/4 கப்பு சர்க்கரை போதுமாக இருந்தது. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கேக் பேட்டருக்கு தேவையான மற்ற ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சல்லடையில் 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், இட்லி தோசைக்கு போடுறது தான் பேக்கிங் சோடான்னு சொல்கிறது. உப்பு 1 சிட்டிகை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொக்கோ பவுடர்லாம் சேர்த்துருக்கனால தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த கலவையில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கட்டிகள் எதுவும் இல்லாமல். பாருங்கள், ரொம்ப சுலபமாக நம்ம இந்த கேக் மிக்சரை மிக்சிலே அடிச்சிட்டோம். அதே போல் குக்கரில் தான் இந்த ரெசிபியும் நம்ம செய்ய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். சுடுதண்ணியை கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கடைசியாக இப்போ சேர்க்க போகிறது நமக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்படி இல்லைனாக்கா ஏதாவது சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன். என்னோடய குழந்தைங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சாக்கோ சிப்ஸை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் இந்த பேட்டரை அப்படியே போட்டுக்கணும். கேக் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேக் டின்னில் பட்டர் பேப்பரை போட்டு வச்சுருங்க. கேக் பேட்டரை கேக் டின்னில் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை இது போல் டேப் பண்ணிக்கணும், அதை தட்டிக்கணுங்க. அதுக்கும் மேலே நான் இன்னுமே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை சேர்த்துட்டு இப்போது இதை ஒரு குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இது போல் ரிங்கு அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு டப்பா, சில்வர் டப்பா இருந்தாக்கா அதை கவுத்தி வச்சுருங்க. 20 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம் இந்த கேக் டின்னை உள்ளே வைக்கணும். கேஸ்கட், விசில் எதுவுமே போட தேவையில்லை. சும்மாவே க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணணும். 55 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தப்போ சூப்பராக கேக் பேக் ஆயிருந்துச்சு. உள்ளே சின்னதாக ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மாவு இருந்தாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அன்மோல்ட் பண்ணணும். பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால நம்ம ஒரு தட்டில் போட்டு இதை கவுத்துனோடனே சூப்பராக கேக் வெளியே வந்துடும் டின்லேருந்து. இப்போ உங்களுக்கு கேக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கேக் ரொம்ப மாய்ஸ்டாகவும் அதே போல் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனியாகவும் இருக்குன்னு. பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால கேக் டின்னில் கொஞ்சம் கூட கேக் ஒட்டவே இல்லைங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. பேக் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக அதே போல் மேலே பார்த்திங்கன்னா ஷைனியாக அந்த சாக்லேட் வாசத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கிறிஸ்மஸ் வந்துருச்சு, குழந்தைங்களுக்கு இன்னும் கேக் செஞ்சு கொடுக்கலையே அப்படிங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவசியம் இந்த கேக்கை நீங்கள் செய்து கொடுங்க. சாக்லேட் அப்படின்னாலே பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவசியம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக்குடைய டெக்ஸ்டரும் சரி, அதோடைய வாசமும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் சாஃப்டாகவும் ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்குன்னு. அவசியம் இந்த ரெசிபி நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.